அண்ணாமலை அவர்கள் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது பற்றி நேற்று செய்தியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ சொல்கிறார், சார் ஏன் நான்லாம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்கக்கூடாதா, ஏன் நான் என்ன மண்ணை சாப்பிட்றதா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேணாமா அப்படிலாம் கேட்டிருக்காரு சார். ரியல் எஸ்டேட் நிறுவனம் தொடங்க போகிறாருன்னு நிதிஷ் சொன்னார். தொடங்கிட்டாரு. 9 கோடி ரூபாய் வீடுகள் கட்டிட்டு இருக்காரு. இன்னும் பல நிறுவனங்கள் நான் தொடங்க இருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காரு சார். இதற்கு முன்பு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை சொல்கிறாரு, நான் காவல்துறையில் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் அரவக்குறிச்சி தேர்தலில் நான் செலவு செய்து விட்டேன். எனக்கு வண்டிக்கு டீசல் போடுறதுக்கு கட்சி காசு கொடுக்குது, என்னோடய பிஏவுக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க. அந்த அனைத்து செலவையுமே நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 பிஏ இருக்கிறாங்கன்னா 3 பிஏக்களுடைய சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. கார் இருக்கு, காருக்கு டீசல்லாம் கட்சி கொடுக்குது. கர்நாடகாவில் போய் இவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை ஃபஸ்ட்டு இந்த 30 கோடி ரூபா அந்த லேண்டு கருப்பு பணத்துக்கு நம்ம ப்ரூஃப் கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். அவர் பதிவு செஞ்ச அந்த 5 கோடிக்கு வருவோம். 5 கோடிக்கு லேண்டு வாங்கிக்கிட்டு அந்த 5 கோடி லேண்டில் மாடு வளர்க்குறதுக்கு 20 லட்ச ரூபா லோன் வாங்குகிற ஒரே கரகாட்ட கோஷ்டி அண்ணாமலை கரகாட்ட கோஷ்டி. கரெக்டாக சொன்னார். சொல்லும்போது இந்த அலிகேஷன்ஸ் வெளியில் வந்தப்போ அவர் என்ன சொன்னார், நான் பிரதமர் திட்டத்தில், வேலைவாய்ப்பு திட்டத்தில் நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், நான் செய்யக்கூடாதா என்று சொன்னார்.